இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி சாக்லேட் பார் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாக்லேட் ரெசிபியை கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராம் வந்து 180 ரூபீஸ் இருக்கும். இன்னுமே நீங்கள் இதை வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபீஸ்க்கு வாங்கலாம். இது கிட்டத்தட்ட 500 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பிராண்டு தான். மெலோ பிராண்டில் இந்த மாதிரி நமக்கு ஒயிட் சாக்லேட்டும் கிடைக்கும், டார்க் சாக்லேட்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை கட் பண்ணின பிறகு இந்த ஒயிட் சாக்லேட்ஸை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நல்லாவே ஹார்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு 1/4 அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து நான் இந்த சாக்லேட்ஸில் வந்து நட்ஸ் நிறைய ஆட் பண்ண போகிறதால நம்ம வந்து நட்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் பிஸ்தா வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 பிஸ்தா மட்டும்தான் எடுத்திருக்கேன். தோல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு நல்ல கண்ணாடி பவுல் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட நல்ல ஒரு கனமான பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் பவுலை வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்காக அதுக்கு மேலே வச்சுட்டு நம்மளுடைய சாக்லேட்டை வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, ஒயிட் சாக்லேட்டும் நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கொஞ்சமாக கரைஞ்சதையுமே வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்னு நினச்சிட வேணாம், நல்லாவே மெல்ட் ஆகணும். ஸோ நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த சாக்லேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள எசன்ஸ் வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 2 ட்ராப் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, சூப்பராகவே ரெடியாகி வந்துருச்சு. இப்போ அந்த பவுலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து வாங்கியிருக்கேன் சாக்லேட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கே. வந்து இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கடையில் எனக்கு கிடச்சிது. ஸோ 2 மோல்ட்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணின பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது. லைட்டாக ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பேச்சுலாவோ யூஸ் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் டிப் ஆகிற மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் லைட்டாக தட்டிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஓவர் நைட்டோ இல்லை வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸோ நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சாக்லேட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சாக்லேட்ஸும் எந்த அளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் தான் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவரில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மெல்ட்டும் ஆகாது. சாக்லேட் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சாக்லேட் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.